நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இன்போசிஸ் சுவாதியுடைய கொலை வழக்குல குற்றவாளி ராம்குமாரை கைது செய்யறதுக்கு முன்னாடி வெளியான சிசிடிவி கேமரா காட்சிகளை மாற்றி வச்சு விஜய் அஜித் ரசிகர்கள் வலைதளங்கள்ல கேலி கிண்டல் செஞ்சுட்டு வராங்க. இன்போசிஸ் சுவாதி கொலையில குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீசார் மிகவும் சிரமப்பட்டு வந்தாங்க. கடைசியில சிசிடிவி கேமராவில பதிவான புகைப்படத்தை வச்சு போலீசார் குற்றவாளியை தேடிட்டு வந்தாங்க. அந்த படத்தை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு குற்றவாளி பற்றி துப்பு கொடுக்க பொதுமக்கள் கிட்ட போலீசார் கேட்டுட்டு வந்தாங்க. இந்த நிலையில குற்றவாளி ராம்குமார போலீசார் அதிரடியா கைது செஞ்சாங்க. ஆனா தற்போது வலைதளங்கள்ல குற்றவாளியுடைய புகைப்படத்துக்கு பதிலா அதுல அஜித் விஜய் முகங்களை இணைத்து கேலி கிண்டல் செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. பொதுவா சமூக வலைதளங்கள்ல விஜய் அஜித் ரசிகர்கள் ஒருவர் மாற்றி மாற்றி புகைப்படங்களை வெளியிட்டு மோதிக்குவாங்க. ஆனா ஒரு பெண்ணுடைய கொலை பற்றிய விஷயத்திலையும் இந்த மாதிரி ரசிகர்கள் செய்யறது அவங்களோட முதிர்ச்சியின்மையையும் விளையாட்டுத்தனத்தையும் காட்டுது. பொதுமக்களை அதிக அளவுல பாதிச்ச வழக்குகள்ல சுவாதியோடைய கொலை வழக்கும் ஒண்ணு. பட்டப்பகல்ல ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள ரயில் நிலையத்துல இளம் பெண் வெட்டி கொல்லப்பட்டாங்க. அதை தடுக்க யாரும் முன் வரல அப்படின்னு பலர் ஆதங்கப்பட்டுட்டு வர வேலையில போலீசார் வெளியிட்டு இருக்க குற்றவாளியோடைய புகைப்படத்துல அஜித் விஜயோடைய முகத்தை பொருத்தி சமூக வலைதள பயனாளர்கள் வெளியிட்டு இருக்கிறது அவங்களுடைய சமூகத்தின் மீதுள்ள பொறுப்பின்மையை காட்டுறதாகவே இருக்கு. இனியாவது இளைஞர்கள் இந்த மாதிரி பொறுப்பற்ற வேலைகள்ல ஈடுபடுறத தவிர்க்கணும் அப்படிங்கறதே எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ரம்ஜான் வாழ்த்து சொல்லணுங்கிறாங்க. நம்ம ரம்ஜான் வாழ்த்து சொல்லணுமா? நோன்பு திறக்கிறது இருந்தாலும் திறக்கிறதுக்கு தான் ஒரு நிமிடமா என்னவோ இருக்கிறதா.